ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புது வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். நேற்று பால் காய்ச்சி குடித்தோம். அந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காத நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சமையலுக்கு மட்டும் தேவையான கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்தாந்து வச்சுருக்கிறேன். கிச்சனுக்கு உள்ளது மட்டும் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வரல. பாக்கி திங்ஸ் எல்லாமே அங்கே தான், அந்த வீட்டிலே தான் இருக்குது. இனிமேல் தான் எடுக்கணும். ஏன்னா இந்த வீட்டில் வந்து நாங்கள் கொஞ்சம் தான் ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு வந்தோம். நான் பாக்கி வேலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அது என்ன வேலைங்கிறத நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து கொத்தனார் தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சாப்பிட போயிட்டாங்க. இது ஏன் இப்போ இந்த செவத்தை அடைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அந்தாண்ட ஒரு வீடு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரெண்டு வீட்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டு வச்சுருக்காங்க. தெரியுதா? இப்போ நாங்கள் பால் காய்ச்சினது ஒரு வீடு, அதுக்கு ஆப்போசிட்டில் பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு ரூம் தான் இருக்கும். அந்த ரூம்லாம் நல்ல பெரிய ரூமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இது ரெண்டு வீடும் ஒரே ஓப்பனில் இருந்தால் நமக்கு தான் சிரமமாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ இந்த வேலையை நாங்களே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்களே கொத்தனார் வச்சு. எதனால் இவ்வளோ அவசரமாக செய்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு கூட நீங்கள் வந்திருக்கலாமே, அவசரப்பட்டு வந்தீங்கன்னு கூட கேட்பீங்க. நான் வந்து பால் காய்ச்சி குடிச்சிட்டு நம்ம அப்புறம் வேலை டைம் இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கலாம், இல்லைனாலும் அப்படியே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அவசரத்தில் தான் வந்தோம். அதுக்கு காரணம் இருக்குது, சொல்கிறேன். பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஆனால் நம்ம வந்துட்டு போய் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமம். இங்கே பாருங்கள், ஏன்னா பெயிண்டெல்லாம் வைக்கல, அப்படி தான் இருக்குது. எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் பால் மட்டும் காய்ச்சி குடிச்சிட்டு அப்புறம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பெயிண்டெல்லாம் வச்சுட்டு தான் நம்ம பாலே காய்ச்சி குடிக்கணும். அதுக்கு டைம் இல்லை. சரி, செஞ்சுட்டு நம்ம பால் காய்ச்சி குடிச்சிக்கலாம். ஏன்னா நாங்கள் வீடும் காலி பண்ணுறோன்னு வேறு சொல்லிட்டோம். அப்புறம் அவங்களுக்கும் கொடுத்தா தானே அடுத்தவங்க மறுபடியும் நம்ம இருந்த வீட்டுக்குடியே வருவாங்க. அவங்களுக்கும் டைம் வேணும்ல அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் சரி நம்ம முன்னாடி இதை செஞ்சுருவோம் அப்படிங்கிறதுக்காக தான். வேறு ஒன்றும் எதுவுமே காரணம் கிடையாது. இதை இனிமேல் நாங்கள் தான் செஞ்சுக்கணும். இப்போ இங்கேருந்து செல்ஃபெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், இந்த செல்ஃபு தான் நான் வைக்க சொல்லியிருக்கேன். கடப்பாக்கல் வாங்கிட்டு வந்து அதை வச்சுருக்காங்க பாருங்கள். நாங்களே தான் செல்ஃப் போட்டுக்கிறோம். இதில் அப்படியே செல்ஃபு அடைச்ச மாதிரியும் இருக்கும், நமக்கு செல்ஃபு போட்ட மாதிரி இருக்குங்கிறதுனால நான் அதை செய்ய சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.